நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. எல்லாரும் உடைஞ்சு போயிருப்பீங்க. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோனி மீண்டும் கேப்டனா வரும்போது ஒரு புது நம்பிக்கை, புத்துணர்ச்சியோட இருந்தோம் எல்லாம். நான் ஆனஸ்டா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாப் 4 வருவோம், கப் அடிப்போம் அப்படின்னு கூட யோசிக்கலங்க. பட் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு பெட்டர் கிரிக்கெட் ஆகுவாங்க சிஎஸ்கே அப்படின்னு நினைச்சோம். பட் படு மோசமான தோல்வி, அப்படியே உடைந்து போயிருக்கணும் நம்ம ரசிகர்களா டெஃபினட்டா. பட் இந்த என்னதாங்க பிரச்சனை சிஎஸ்கேக்கு அப்படின்னு என்னோட பேசுறதுக்கு என்னோட அருமை நண்பன் நானி வந்திருக்கான். அவன் ஸ்டாட்ஸ்லாம் அற்புதமா சொல்லுவான், செம்மையா டீகோட் பண்ணுவான், கிரிக்கெட்டிங் நாலேஜ் வேற லெவல். அப்படின்னா அவனே கூப்பிட்டு என்னடா பிரச்சனை சிஎஸ்கே அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு நானியை கூப்பிடுறான். மச்சான் வாடா, என்னதான் நடக்குது இங்க சிஎஸ்கேக்கு? எஸ் ரமேஷ், எஸ் ரமேஷ்னா சடகோபன் ரமேஷ், அந்த எஸ் ரமேஷ். ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை. இப்போ உனக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கான், அந்த பிரச்சனை நீ சால்வ் பண்ணிடுற. ஒரு 10 ஃப்ரெண்ட் என்ன மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவ? அதுதான் இப்போ சிஎஸ்கேக்கு பெரிய ப்ராப்ளம், பெரிய பெரிய பிரச்சனை. இன்ஃபேக்ட் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த பவர் பிளேல ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்ப எப்படின்னா, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து கிரிக்கெட் வந்து வேற மாதிரி மாறி போச்சு. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தது வந்து ஒன்லி சன்ரைசர்ஸ் மட்டும் தான் டம்மு டிம்முன்னு அடிப்பாங்க. மற்ற டீம்ஸ்லாம் ஒரு மாதிரி கன்வென்ஷனல் கிரிக்கெட் தான் ஆடுவாங்க. விக்கெட் ஊத்துதுன்னா ஸ்லோ ஆடுவாங்க. பட் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. விக்கெட் ஊழ்ந்துட்டு வர பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறான். மாறி போச்சு திடுமுன்னு. ஒரு 6 மாசத்து 8 மாசத்துல கிரிக்கெட் மாறி போச்சு. அதாவது நானே எப்படி சொல்லலாம்னா, மத்த டீம்லாம் தடிக்கு விழுந்தா சிக்ஸர் அடிக்கிறான், இங்க சிக்ஸர் அடிக்க போனா தடிக்கு விழுற மாதிரி ஒரு பேட்டிங்ல அடுத்த. பட் நீ வந்து பிரச்சனை வந்து பவர் பிளேலன்னு சொல்ற. எனக்கு வந்து பிரச்சனை எங்க தெரியுமா ஆரம்பிச்சிருக்கு, நம்ம ஏலத்திலே தோத்து போயிட்டோம். நானே இந்த ஆக்ஷன்லயே நம்ம அவுட். நம்ம மத்த டீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மும்பை, எஸ்ஆர்எஸ்லாம் டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்து தான் சரிறாங்க. நம்ம ஆக்ஷன்லயே சரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லையா? நீ ஏன்னா எப்படி முட்டி மோதி பார்த்தாலுமே இந்த டீமை நீ எப்படி வந்து மேல எடுத்துட்டு போவன்றதுக்கு ரொம்ப டப்பா காலி மாதிரி இருக்கு நானி. பட் இல்ல ரமேஷ், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்ஷன் முடிஞ்ச போது அவங்க ஆக்ஷன்ல உட்கார்ந்தவங்களும், இன்ஃபேக்ட் இப்ப நான்லாம் கூட என்ன நினைச்சேன்னா, சிஎஸ்கே ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் போலிங். நான் நினைச்சது அதான். செம்ம போலிங் வச்சிருக்காங்க. 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். 10 ரனா இருக்காரு. கலீல் வந்து போனஸ். ஆக்சுவலி கலீல் இந்த மாதிரிலாம் நல்லா போடுவார் நம்ம எதிரெல்லாம் பார்க்கல. யாரும் பார்த்தேன்னு சொன்னான்னா அது போய். ஸோ நம்ம நினைச்சது என்னன்னா, 16 ஓவர் செம்மையா போட்டுருவாங்க. ஆப்பனன்ட்ஸ் வந்து ஒரு 160, 155 அந்த மாதிரி ஆல் அவுட் எடுப்பாங்க. திருப்பி ஈஸியா அடிச்சிருவாங்க. இதுதான் டெம்ப்ளேட். பட் ஆக்சுவலா நம்ம வந்து பேட்டிங் கோட்டை விடுறதுன்னு சொல்றோம். நம்ம போலிங் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து கோட்டை விட்டுருக்கு. இந்த போலர்ஸ் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்க சரியா பண்ணாங்க. நேத்து அதான் சொல்றியா? நேத்து மேட்ச்ல போலர்ஸ் தான் டிசப்பாயின்ட்மென்ட்றியா? இல்ல, நேத்து மேட்ச் வந்து டோட்டலி லிஸ்ட்லெஸ். நேத்து மேட்ச் வந்து இது வரைக்கும் நான் 18 வருஷத்துல சிஎஸ்கே மேட்ச்ல நான் பார்த்த ஒஸ்ட் மேட்ச் நேத்தி. அதாவது இதோட ஒரு லிஸ்ட்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், பேத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா தோக்குற மேட்ச் ரமேஷ், இந்த 90ல ஆல் அவுட் ஆனது பார்த்திருக்கேன். ஆர்சிபி 49 ஆல் அவுட் ஆனது பார்த்திருக்கேன். இதெல்லாம் நீ பார்க்காத கிரிக்கெட்டா? நீ எல்லாத்தையும் பார்த்திருக்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த கிரிக்கெட் எல்லாம் கூட துடுமுழு ஒரு பண்டில் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பனன்ட்ல ஒரு பயங்கர பிரில்லியன்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி இல்ல, அன்பிளேயபிள் விக்கெட் இருக்கும், எதான இருக்கும். பட் இங்க என்னன்னா இன்டென்ட்டே இல்ல சுத்தமா. அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர் ஆடின பேட்டிங் பயமா இருந்தது எனக்கு பார்த்தா. சரி நானி, நீ சொல்ற ஒரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சைடு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் செப்பாக்கு ஹோம் அட்வான்டேஜ், டர்னிங் ட்ராக்ஸ் போடலாம். நம்ம 160, 170 எடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட்டா இருக்குன்னு நீ சொல்ற. பட் இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நானி, இப்போ நீ போன மேட்ச் டிசி மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமான விஷயம் இருந்தது, விக்கெட்ல நம்ம பார்த்தோம். நேத்திக்கும் இருந்தது, விக்கெட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்றதுனால. பட் அந்த 170, 180 எடுக்கக்கூடிய பேட்டிங்காவது நம்ம கிட்ட இருக்கா அந்த மாதிரி விக்கெட்ஸ்லன்ற ஒரு கேள்வியே வருது. நீ பார்த்தனா ஒரு ஹூடா, திரிபாதி, விஜய் சங்கர் இவங்க எல்லாருமே எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த 170, 180 தான். 250 கிடையாது, தெளிவா நம்மளுக்கு தெரியுது. ரச்சின் ரவீந்திராவும் அந்த மாதிரி தான் பேட்டர்ன். பட் நம்மளோட பெஸ்ட் டேலயே 170 தான் வரும், ஒஸ்ட் டேல 120 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிங். நீ பவர் பிளே ஒரு விஷயம் சொன்னா நானி, நான் உனக்கே நான் ஸ்டாட்ஸ் தான் பாரு. அதாவது 6 மேட்ச் ஆடி இருக்கோம் நாளி, 216 பந்து பவர் பிளேல மட்டும் ஆடி இருக்கோம். 3 சிக்ஸர் தான் அடிச்சிருக்கோம் நானி. 72 பந்துக்கு ஒரு சிக்ஸர் அடிக்கிறோம். சரி, நீ வந்து என்ன சொல்லலாம், எங்க கிட்ட பவுண்டரி ஹிட்டர்ஸ் இருக்கு, அதனால வந்து பவுண்டரிஸ் தான் நாங்க போவோம், 6 ஹிட்டிங் கிடையாதுன்னு சொன்னா,
அப்ப பவர் பிளே உனக்கு ஆவரேஜ் ஸ்கோர் 6 ஓவர்ல 60 இருக்கணும்ல. பவர் பிளே ஆவரேஜ் ஸ்கோர் 6 ஓவர்ல 40 தான் இருக்கு. அப்ப பவுண்டரியும் வரல, சிக்ஸரும் வரல. இப்ப கேகேஆர் எடுத்துக்கோ, நேத்து ஆடணும் இல்லையா? 26 சிக்ஸர் நேத்து மேட்சையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. அவங்களும் 6 மேட்ச் 216 டெலிவரிஸ் அப்படின்ற போது அவங்க 8 பந்துக்கு ஒரு சிக்ஸர் அடிக்கிறாங்க. நம்ம 72 பந்து அடிக்கிறோம். நானே இது மிகப்பெரிய பின்னடைவு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா இப்ப நேத்தி மேட்ச்லயே எடுத்தா சிஎஸ்கே அடிச்சது ஒரு சிக்ஸ், இன்னிங்ஸ் ஃபுல்லா சேர்ந்து இந்த விஜய் சங்கர் அடிச்ச ஒரு சிக்ஸ் தான். வேறஸ் அவங்க வந்து 10 ஓவர்ல 10 அதுவும் சிக்ஸ் 7வது ஓவர். அடிச்சிருக்காங்க. ஆமா, 7வது ஓவர். சோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா ரமேஷ், அதாவது நான் ஏன் பவர் பிளேவை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நீ வந்து பவர் பிளேல வந்து 60 65 அடிக்கலனா இந்த டோர்னமெண்ட்ல எந்த டீமுமே, நாட் ஒன்லி சிஎஸ்கே, 65 பவர் பிளேல இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட்ல வந்து அது ஒரு rare ஆ ஸ்டாட்ஸ் ஒரு இருக்குல்ல. மேட்ச் வின் பண்ணலாம். ஆ 65 60 65 பிளஸ் அடிக்கிற டீம்லாம் ஜெயிக்குதுன்னு ஒரு ஸ்டாட்ஸ் நான் பார்த்தேன் ஆக்சுவலி பவர் பிளேல. அதான் கரெக்டா? இது வந்து சும்மா நம்ம சொல்றது. ஏன்னா இப்போ ஸ்கோர் இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் 180 சேஃப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஓகே. இருக்கும்போது 65 நீங்க பவர் பிளேல வரணும். அதுக்கு நம்ம கிட்ட பிளேயர்ஸ் கிடையாது. ருத்துராஜ் கான்வே நம்ம சொல்லியிருந்தோம். பட் ருத்துராஜ் அடி இடிப்பட்டது, அவரு அன்ஃபிட், அவரும் ஃபார்ம்ல இல்ல. கான்வே முதல்ல 3 மேட்ச் 2 மேட்ச் ஆடல. ஸோ இந்த சீசன் ஸ்டார்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்பிந்து ருத்துராஜ் கான்வே ஓப்பனிங் ஆக்ஷன் டேபிள் நீங்க சொன்னீங்க we have lost வரவே him. இல்லையே. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ருத்துராஜ் கான்வே 23 சீசன் மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஒரு 80 90 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தூபே நடுவில் ஒரு 4 சிக்ஸ் அடிப்பாரு. அப்புறம் ஒரு ஃபினிஷ் ஜடேஜா தோனிலாம் ஃபினிஷ் பண்ணி ஒரு 170 180 வரும், திருப்பி டிஃபெண்ட் பண்ணலாம். இதான் யோசிச்சிருப்பாங்க. நத்திங் ஹஸ் ஒர்க் அவுட். எனக்கு தெரிஞ்சு திரிபாத்திலாம் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டை மறந்து போயிட்டார். அவருக்கு வந்து இந்த பேட்டால பால் நானே அடிக்கணும்ன்றதே மறந்துட்டாரு. சரி, நானே எனக்கு ஒரு கொஸ்டின் பதில் சொல்லு. நீ ஒரு ட்ரிப்பாத்தி, வூடா, விஜய் சங்கர் 3 பேரையும் ஒரு 11ல வச்சுப்பயா? சான்ஸே கிடையாது. இம்பாசிபிள். அது என்ன தெரியுமா ரமேஷ், எனக்கு எனக்கு அதுல கொஞ்சம் டிசப்பாயிண்டட். நேதி தோனியும் அதே பழைய டீமுக்கு போயிருக்காரு அப்படின்றது ஆக்சுவலி. அதான் ரமேஷ், இப்ப நானும் ஒன் ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன்ஸ். தோனி வந்த உடனே மிராக்கல் நடக்கும்ன்றது நம்பின ஆள்ல நானும் ஒருத்தன். எல்லாரும் வந்து அதாவது நம்ம என்ன மறந்துட்டோம்னா, தோனி என்ன டீம் வச்சிருக்காருன்றத வந்து எல்லாரும் மறந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்ல எம்எஸ் தோனி வந்தாருன்னா ஏதோ மேஜிக் பண்ணுவாரு, வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சது. பட் எந்த பட் நான் மேஜிக் மிரக்கல் எதிர்பார்க்கல. நான் மிரக்கல் எதிர்பார்க்கல. ஒரு முன்னேற்றம், ஒரு பெட்டர் கிரிக்கெட் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு இன்னும் தெரியும், டாப் 4 நீ ஜெயிக்கணும்னா உனக்கே தெரியும், ஹோம் கேம்ஸ் ஜெயிச்சாதான் நீ டாப் 4 வாய்ப்பு. நீ வீட்டுல கோட்டை விட்டுட்டு வெளியே பிடிக்கிறான்றதே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நான் அந்த முன்னேற்றம் பெட்டர் ஆகும் நினைச்சேன். அது படுமோசமா தோத்துருக்காங்க. இல்ல ரமேஷ், அவர் முன்னேற்றத்துக்கு ஆக்சுவலா வந்து இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சிருந்தோம், ருத்துராஜோடைய ஸ்ட்ராட்டஜி தான் நடக்குதுன்னு நினைச்சிருந்தோம் எல்லாமே. அதாவது அஸ்வினை பவர் பிளேல போடுறது, நூரை வந்து பவர் பிளேல கொண்டு வராதது, அப்புறம் வந்து தோனி கீழே பேட்டிங் ஆடுறது எல்லாமே. கடைசியில இப்ப நேத்து தோனி கேப்டன் பண்ணியும் அதே பண்ணிட்டாரு. நம்பர் 5 அஸ்வின் அமிச்சிட்டாரு, இவர் நம்பர் 9ல வந்துட்டாரு. போன மேட்ச் நம்பர் 5ல தோனி வந்து ஒரு 30 ரன் நல்லா ஆடினாரு. அந்த கான்பிடன்ஸ்ல நம்பர் 3 வருவார், நம்பர் 5 வருவார் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவர் வரல. 100 மடுக்கு 7வது ஓவர் போலிங் கொடுத்தாரு. பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நான் இந்த பவர் பிளே வந்து அஸ்வின் எடுத்துன்னு வருது, நான் ரொம்ப கேப்டன்ஸை ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் எடுத்துன்னு வந்த கட்டை எல்லாத்துலயும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டிங். நீங்க லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் போது மேக்ஸ்வெல் மாதிரி போலரே ட்ரை பண்றாங்க. நானி மேக்ஸ்வெல், அஸ்வின் எவ்வளவு பெரிய போலர், ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்ற போது கேப்டனோட சிந்தனையில தவறு இல்லை. அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ல நீங்க தொடர்ந்து பாருங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க அஸ்வின். ஒரு காலத்துல லெஃப்ட் ஹேண்டருக்கு சிம்ம சொப்பனமா இருந்த போலரை நிதிஷ் ராணா அட்டாக் பண்ணதை பார்த்தோம், நெஹால் வதேரா அட்டாக் பண்றதை பார்த்தோம், சுனில் நரேன் அட்டாக் பண்றதை பார்த்தோம். இன்ஃபேக்ட் நேற்று 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ், சாரி 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருந்தனால அஸ்வின் வந்தார் அப்படின்றனால But கேப்டனோட சிந்தனையில தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தோல தப்பு இல்ல. பட் நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு கேக்குறேன். அதாவது என்னன்னா, ஏற்கனவே வந்து நம்ம நிதிஷ் ராணா வந்து அஸ்வினை பவர் பிளேல பொழந்திருக்காரு, ஓகேவா? அண்ட் அஸ்வின் வந்து இன்னொரு மேட்சும் யாரோ அடிச்சாங்க, பஞ்சாப் அடிச்சாங்களா யாரோ அடிச்சாங்க. ஸோ நான் இவரு நம்ம ஆரியா, பிரியன்ஷ் ஆரியா லெஃப்ட் ஹேண்டர். அதாவது ஆமா, அவரு இந்த சீசன் கரெக்ட். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் he has not bowled well to left handers. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொழந்திருக்காங்க அஸ்வினை. பிளேயர் ஃபர்ஸ்ட் பாலே 6 4 கொடுத்துருக்காரு எல்லா ஸ்பெல்லையும். ரெண்டாவது நேத்தியே ஒரு கியூ நான் சொல்றேன், சிஎஸ்கேலயும் 2 லெஃப்ட் ஹேண்டர் மொயின் அலி தான் போட்டாரு. he bowled from round the sticks. round the sticksல slow it through the air, he was turning the ball, making it coming in, எல்லாம் பண்ணியிருந்தாரு. whereas அஸ்வின் ஓவர் த விக்கெட்ஸ் போட்டாரு. ஓவர் த விக்கெட்ஸ் போட்டு நீங்க எங்க இன்ஃபேக்ட் அந்த நரேனோட 2 சிக்ஸர் பவர் பிளேக்கு அப்புறம் வந்தது இல்லையா? அந்த கடைசியில நரேன் அடிச்சாரு 2 சிக்ஸர். ஐ ஆமா. திங்க் அது பவர் பிளேக்கு அப்புறம் வந்தது நினைக்கிறேன்.
இல்ல நான் என்ன சொல்றேன்னா இவர் எடுத்த உடனே ஓவர் த ஸ்டிக்ஸ் போட்டார் ஃபர்ஸ்ட். அண்ட் அஸ்வின் வந்து ஓகே. ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர்ன்றதே மறந்து போயிட்டாரு. 537 விக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஆஃப் ஸ்பின்ல தான் எடுத்திருக்காரு. பட் இப்போ இந்த ஒயிட் பால்ல என்ன பண்றாருன்னா இந்த சீசன் பர்டிகுலர்லி நான் பாக்குறது என்னன்னா அவர் இந்த கேரம் பால் ஷார்ட் பால் அந்த அந்த ஃபிளைட்டே வர மாட்டேன்றது. நேத்தி பாருங்க எவ்வளவு அரை பால். அதாவது பேட்ஸ்மேன் வந்து பேக் ஃபுட்ல போயிட்டு இஸ் வெயிட்டிங் வெதர் டு ஹிட் டு மிட் விக்கெட் ஆர் டு கவர்ஸ். இது எப்படிங்க டைம் இருக்கும்? ஸோ அஸ்வின் வந்து இந்த சீசன் வந்து டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவர் வந்து சரியா போடல. அதனால நேத்தி ஐ எக்ஸ்பெக்டட் தோனி டு கெட் 100 which didn't happen. எனக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் நீ சொல்லு. இந்த இம்பாக்ட் ஹூடா ஃபார் பத்திரானா நீ என்னதான் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு லோ ஸ்கோர் தான் அப்படின்றது 100 120 அப்படின்றதுனால உனக்கு பெஸ்ட் போலர் அவரை வச்சு நான் போராடுறேன் பரவாயில்ல 120 இருந்தாலும் போராடுறேன் அப்படின்றது போவியா? அல்ல ஹூடான்ற ஒரு ஃபார்ம்லே இல்லை அவர் அமிச்சு அந்த ஒரு 140க்கு ஊடா எடுத்து போவாரு அப்படின்ற சிந்தனை ஒரு இதுவா எனக்கு அந்த அதுல உடன்பாடு இல்லை. ஆமா நான் வந்து ஆக்சுவலா என்ன நினைச்சிருந்தேன்னா பத்திரனாவை வச்சு சுனில் நாராயண் வந்து ஃபாஸ்ட் கொஞ்சம் எக்ஸஸ் ஒரு 140னா சுனில் நாராயண் நவந்துடுவார் லெக் ஸ்டேயர்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பத்திரனாவை வந்து பவர் பிளேலேயே எடுத்து ஒரு யார்கர் ஒன்று ஆஃப் ஸ்டம்ப்ல ஒன்று சும்மா ஏத்துவார் நினைச்ச கட்சியில் பார்த்தா அவர் இம்பாக்ட் பிளேயர்லயே கிடையாது. அண்ட் 2 மேட்சா இது ஒரு தவறு நடக்கிறது. அதாவது நேத்தி வந்து ஹூடா துடும்னு வந்தாரு எங்கேருந்தோ. எல்லாரும் நாங்கெல்லாம் கேட்டோம் ஹூடா அப்படின்னு. இவர்தான் தீபக் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்தாரு. இன்னொரு போன மேட்ச் நீங்க கான்வேவை கூட்டதும் ஆக்சுவலா வந்து ராங் டைம்ல உள்ள கூப்பிட்டாங்க கான்வேவை. அவர் வந்து அவ்வளவு நேரம் செட்டில் ஆயிருக்காரு. அது சோ 2 மேட்சா வந்து தே ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ. ஒன்னு யோசிச்சு பாக்குறியா? கரண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் உள்ள கூப்பிடுறாங்க. திலக் வர்மா நம்ம பார்த்தோம், கான்வே பார்த்தோம். அதாவது நீ 2 தான் உள்ள போற ஆள் வந்து எடுத்தோடனே அடிக்க முடியுமா? ஆர் இவங்களுக்கு ஒரு படலை பட் ஸ்டில் அந்த அடுத்த 4 பந்துல மாத்த முடியுமா அவங்க கேம் அப்படின்றது கேப்டன்ஸ் கொஞ்சம் யோசிக்கலாம் பெட்டரா. பட் நானே இப்ப அன்ஷுல் கம்போஜ்னு ஒரு யங்ஸ்டர் உள்ள வந்திருக்காரு. பட் இன்னும் இப்ப ஒருவேளை சில யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணலாம். இவ காலம் கடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். தோனி உள்ள வந்தது கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய கேப்டனா இருந்தாலும் நல்ல சைடு தேவை. நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றத பாக்குறோம். பேட்டிங் ஏற்கனவே ததிகனத்துவமா இருக்கு. ருத்துராஜ் வேற வெளில போயிட்டாரு அப்படின்ற போது சில மாற்றங்கள் அட்லீஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது ரொம்ப ஒரு யோசனையா இருக்கு இல்லையா? கண்டிப்பா 100%. இப்போ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப் சான்சஸ்லாம் வந்து ட்ரீம் மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ சிஎஸ்கே முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட். ருத்துராஜ் வந்து அவுட் ஆஃப் டோர்னமெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிள். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நான் வந்து பரவலா இந்த சோசியல் மீடியால பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா பிருத்வி ஷா, மயங்க் அகர்வால் இதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் சஜஷன் அதெல்லாம் போவியா? சான்ஸே கிடையாது. நான் இந்தியனுக்கே போக மாட்டேன். நான் ஸ்ட்ரெயிட் அவே நான் வச்சிருக்கிறது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி டிம் சைஃபர்ட். அவர் பிஎஸ்எல் போகாம இருந்தா அவர் அவைலபிளா இருந்தா டிம் சைஃபர்ட். அப்படி அவர் இல்லையா மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் who can bowl off spin also. செம்மடி டெவால் ப்ரூயிஸ் யாருக்கா போயா? டெவால் ப்ரூயிஸ் இவரு போ எவின் லூயிஸ் போவேன். அவரும் கிடைக்கலனா கைல் மேயர்ஸ் போவேன். அவரும் கிடைக்கலனா தான் நான் டெவால் பிரேவிஸ் போவேன். கைல் மேயர்ஸ் நல்ல ஆப்ஷன். இப்போ பார்த்தா டெஃபினட்டா வந்து எவின் லூயிஸ் ஸ்பின் பயங்கரமா அடிப்பாரு. சிங்கிள் அதாவது இப்ப இல்ல ரமேஷ் இப்ப சிஎஸ்கே சிக்ஸ் அடிக்க ஆள் தேவையா? எவனாவது சிக்ஸ் அடிக்க பவர் பிளேயர்ல போலக்கிறதுக்கு ஆள் தேவை. அந்த மாதிரி பிளேயர் அப்பதான் வந்து சிஎஸ்கே வந்து எதானா வந்து திருப்பியும் யோசிக்க முடியும். ஓஹோ நம்ம மேட்ச் எல்லாம் வின் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு. ஸோ தே நீட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ். இன்னும் பழைய 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் தே ஷுட் கோ. பேர்ஸ்டோ அண்ட் டேவிட் வார்னர் இருக்காரு. ஸோ வார்னர் ஏற்கனவே ரிட்டையர் ஆயிட்டாரு. அண்ட் பேர்ஸ்டோ வந்து ஜேஎஸ்கே ஆடுறாரு. அதாவது நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு இப்போ லாஸ்ட் இயர் ஆடினாரு. ஒரு டீசெண்டா பண்ணிருக்காரு. ஒரு 220 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 134 இருக்கு. ஆனா அவர் மிடில் ஆர்டர்ல ஆடி இருக்காரு. ஸோ மை சாய்ஸ் வில் பி சைஃபர்ட் அவைலபிள்னா ஃபர்ஸ்ட் நியூசிலாண்டர் தூக்கி உள்ள. சின்ன பையெல்லாம் மாத்ரே எல்லாம் ரொம்ப நல்லா அப்படி இப்படிலாம் சொல்றாங்களே அதெல்லாம் என்ன எப்படி இருக்கு? ஏதோ சொல்றாங்க ஏதோ நெட்ஸ் கூட போட்டாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல அவரு எந்த மாதிரி பிளேயர்னு தெரியல. பட் இப்போ வந்து நீங்க வந்து டெஸ்டிங் பீரியட் இல்ல இப்போ இது. அதாவது இப்போ பிருத்வி ஷா என்ன பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா வந்து ப்ரிப்பேர்டா இருப்பாரு. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கர் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்டாரு. அன்சோல்டா இருந்தாலும் நீங்க நல்ல திறமை இருக்குன்னா அவர் எதிர்கண்ட மாதிரி. பட் எல்லாருமே அந்த மாதிரி உள்ள வந்து பர்ஃபார்ம் பண்ண ஷர்துல் தாக்கூர் ரெடியா இருந்தார். அவர் நல்ல டொமஸ்டிக் ஆடி இருந்தாரு. நல்ல ஃபிட்னஸ் ஒரு மாதிரி ரெடியா இருந்தாரு. ஸோ பிருத்வி ஷா வந்து அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ல இருக்காரா?
அவர் ஆடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்ற நம்ம ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்றதுனால நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே திருப்பி எடுத்துன்னு வந்தா நீ சொன்ன மாதிரி ஒரு கரண்ட் இன்டர்நேஷனல்ல நல்லா ஆடிக்கொண்டிருக்கிற இல்ல பிரீமியர் லீக்ல ஏற்கனவே நல்லா ஆடிக்கொண்டிருக்கிற ரமேஷ் பிளேயர் பலமா இருக்கும். ரமேஷ் நீ பாத்தியா இல்லையான்னு தெரியல எனக்கு. இப்போ இந்த பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து சீரிஸ் நான் பார்த்தேன். காலங்காத்தால 6 மணி 5 மணிக்கெல்லாம் நடந்தது. ஸோ அதுல வந்து டிம் சைஃபர்ட் என்ன அடி திரும்ப அடிக்கிறாரு. அவர் ஐ திங்க் பிஎஸ்எல் டிராஃப்ட்லாம் நான் ஸ்பின் நல்லா வரா பார்க்கல. செப்பாக் விக்கெட்ல சூட் ஆவரா செப்பாக் விக்கெட்லாம் சூட் ஃபேண்டாஸ்டிக். ஆவரா அதாவது பேஸ் ஸ்பின்னு ஏன்னா ரெண்டுமே செம்ம அடி அடிப்பாரு. ஆக்சுவலா நான் இந்த சீரீஸ்ல அவர் பார்த்ததுக்கு ஈ லுக் லைக் பிரெண்டன் மெக்கலம், யங் பிரெண்டன் மெக்கலம் மாதிரி இருந்தார். அந்த அளவுக்கு அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். எவின் லூயிஸ் அவரும் நான் ரீசெண்டா கரீபியன் பிரீமியர் லீக்லாம் பார்த்தேன், செம்ம அடி அடிச்சிருக்காரு. கயல் மேயர்ஸ் ஒரு குட் ஆப்ஷன். அவர் வந்து கயல் தேர்ட் மேஸ் ஆப்ஷன். நல்லா ஆப்ஷன். ஆமா. கயல் மேஸ் நம்ம இதுல அதுக்கப்புறம் உனக்கு அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சிஎஸ்கே லக்னோ இங்க தான் நம்ம ஆடணும். அப்போ ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஒரு 60 70 அடிச்சு பேத்து குடுத்துட்டாரு செப்பாக் விக்கெட்ல. எனக்கு ஆமா. நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அந்த வென்யூல இருந்தேன் கமெண்ட். அப்படி யாருமே கிடைக்கலன்னு வச்சுங்க. ஈவன் வந்து நம்ம ஸ்ரீலங்கால பக்கத்துலயே இருக்காரு நிசங்காவை நீங்க இறக்கிடலாம். நிசங்காவும் நான் செம்ம சொன்னேன்பா ஆப்ஷன். ஆக்சுவலா. ஆமா ஆ? நிசங்கா நான் சொன்னேன் ஆக்சுவலி. ருத்ராஜோட ஒரு பேட்டிங் ஸ்டைல் அவர்கிட்ட இருக்கும் ஆ. நிசங்கா கிட்ட ஆக்சுவலி. சோ நானே ஆக்ஷன்ல நம்ம க்ளோஸா வந்து தவறு விட்ட பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு டாப் 3 அந்த மாதிரி ஏதாவது மைண்ட்ல இருக்கா? ரமேஷ் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 13 பிளேயர் ஹூ ஆர் பெர்ஃபார்மிங் ரைட் நவ் ஐபிஎல் யோ என்னையா ஒரு 2025 ஒரு டீமே விட்டுருக்கோம் நம்ம பிளேயர்ஸ் உள்ள ஒரு ஆமா டீமே போச்சு. டீமே போயிருக்கு. அதுல முக்கியமான பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஐ திங்க் 13.75 வரைக்கும் சிஎஸ்கே வென்ட். 14ல டெல்லி தூக்கினாங்க. நெஹல் வதேரா அதே மாதிரி நேர 4 4.2 பஞ்சாப் 25. தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர். அசுதோஷ் சர்மா நல்ல பிளேயர்ஸ் எல்லாருக்குமே போயிருக்காங்க. இவங்க எல்லாம் கிட்ட கிட்ட போயிட்டு எடுக்க முடியுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ரிட்டென்ஷன். அந்த ரிட்டென்ஷன்ல ஜடேஜாக்கு போன ஹியூஜ் பிரைஸ் அந்த 18, அதுக்கப்புறம் தூபே 14, அப்புறம் பத்திரன் ஆஃப் கோர்ஸ் 14. அவரு சரிடா. போயிருந்தாலும் 14 தான் வந்திருப்பாரு. நானே ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த 18ன்றது சோஃபார் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பிளஸ் சோஃபார் வந்து ஜடேஜா கிட்ட அந்த ஒரு பழைய பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்ற அதை பத்தி உனக்கு எது தாட்ஸ்? எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் ஆன் டாட். ஜடேஜாக்கு 18 ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவர் வந்து T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ பாருங்க அது விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜாலாம் ஒன்னா தான் ரிட்டையர் ஆனாங்க. பட் ஜடேஜா ரிட்டையர் ஆயிட்டு அவருக்கு 18 போனது வந்து டெஃபினெட்லி சிஎஸ்கே யூட்டிலைஸ் பண்ற விதமும் நான் சொல்றேன். சிஎஸ்கே யூஸ் பண்ற விதமும் அந்த 18க்கு எடுத்ததுக்கு யூஸ் பண்ணல. அவர் பேட்டிங் ஸ்கில்ஸை வந்து அவர் பின்னாடி எங்கேயோ ஆடுறாரு. ஸோ நீங்க ஜடேஜாவை நீங்க கரெக்டா பைலட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா கரெக்டா சொன்னார். எனக்கு என்னன்னா ஜடேஜாவை இனிமே ஃபினிஷரா யூஸ் பண்ணக்கூடாது. நீ எப்படி பண்ணணும்னா ஜடேஜாவை மேல இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேல போயிட்டு அவர் கிரைண்ட் பண்ணி ஆட சொல்லணும். அவர் ஏங்க திருப்பி வந்து ஒரு 6 பால்ல நான் 2 6ன்ற அந்த ஜடேஜா முடிஞ்சு போச்சுங்க. இனிமே அவர் இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் மேல பேட்டிங் ஆடி அவர் ஒரு பக்கம் பில்ட் பண்றாருன்னா பெட்டரா இருக்கும். இப்போ நீ சொன்ன மாதிரி விஜய் சங்கர் அனுப்புறாங்கல்ல அந்த டவுன்ல ஜடேஜாவை அனுப்பிச்சு நீங்க அப்புறம் ஜடேஜா இஸ் நாட் அ பிளேயர் போய் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிற பிளேயர் கிடையாது. இப்போ நீங்க அதுவும் எந்த இப்ப மேட்ச் பார்த்தாலும் கொஞ்சம் லைட்டா தள்ளி கிள்ளி ஆடி அதுக்கப்புறம் திடும்னு அடிப்பாரு. 6 கிக்ஸ் யாருமே யோசிக்காத போது 23 ஃபைனல் மாதிரி டப்புன்னு அடிச்சு முடிச்சு கொடுப்பாரு. பட் இருந்தா கூட என்னன்னா அவரை நீங்க வந்து ஃபுல்லா நீங்க 18 கோடி கொடுத்து நீங்க ரீடைன் பண்றீங்கன்னா நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அவரை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க. அண்ட் ஜடேஜாவுடைய ஸ்கில்ஸும் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு, அதையும் ஒத்துக்கணும். அதே மாதிரி அஸ்வினுக்கு தே வென்ட் ஃபார் 9.75 போனாங்க. ஸோ இப்போ அஸ்வினும் டிசப்பாயின்மெண்ட். இந்த இதுல எங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா இவங்க ஆக்ஷன் அஃப்கோர்ஸ் அஸ்வின் ஆக்ஷன்ல தான் பிக் பண்ணாங்க. அந்த ரிட்டென்ஷன் பண்ண போது இன்ஃபேக்ட் உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா பிஸி மேனு, சினிமா ஆக்டரு, அப்புறம் நிறைய பாட்டு பாடுறது, நிறைய வேலை இருக்கு. ஒரே ஒரு என்ன நிமிஷம். கிளம்புறீங்களா பாதி ஷோல? இல்ல மணிரத்னம் போன் சார். இல்ல சார் நானியோட இதை முடிச்சுட்டு நான் வந்துட்டே இருக்கேன் சார். ரெடி பண்ணுங்க செட். ஏய் ரமேஷ் போன வைக்காத. மணி கிட்ட சொல்றா ஒரு சமயம், டேய் அடுத்த ஏதோ ஒரு படத்துக்கு கூப்பிட்டாரு, நான் என் ஷெட்யூலை பார்த்துட்டு நான் சொல்றேன்னு சொல்லு. ஏன்னா இப்ப நிறைய இருக்கு, டிஎன்பிஎல் சார் எல்லாமே இருக்கு. நானி சொல்றது உங்களுக்கு கேக்குதா? என்ன சார் சிக்னல் சரியில்லையா? அப்புறம் பேசுறீங்களா? நீ எப்படி சொல்றாரு? அப்ப கோல்கேட் யூஸ் பண்ண சொல்லு, சிக்னல் சரியில்லைன்னா. ஆடையோ அப்பா. சரிப்பா சரி கொஞ்சம் கேகேஆர் பக்கம் வரல. ரஹானே நம்ம கிட்ட தான் போனாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ப அந்த கேள்வியே வருது. நானே இவரே நம்ம வந்து எடுத்துக்கலாமே திருப்பி ஆக்ஷன்ல அப்படின்றலாம் கேள்வி வருது. பெரிய தொகைக்கெல்லாம் எடுக்குவானா கொஞ்சம் கம்மி தொகைக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ஸ்ல அட்டகாசமா பேட்டிங்கும் ஆடிப்பாருன்னு சொல்லிட்டு
கேகேஆர் அவர் போய் கேப்டன் பண்றாரு. நம்ம நிறைய பேசியிருக்கோம். மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச் அந்த டர்ன் அரவுண்ட் பண்ணும்போது அந்த கேப்டன்சில அவர் 100 அடிச்சாரு. அங்கேருந்து தான் இந்தியா சீரீஸை வின் பண்ணாங்க அப்படின்றதுனால அவரோட கேப்டன்சி பிளஸ் கேகேஆர் ஒரு எந்த ஒரு டீமா வந்து எவ்வளவு முன்னேறுவாங்கன்னு நீ எதிர்பார்க்க? அதாவது 5th பிளேஸா முடிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. டாப் 4 குவாலிஃபை ஆவாங்களான்றது எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் ஏன்னா ரஹானே வந்து ஃபென்டாஸ்டிக்கா லீட் பண்றாங்க. டாப் 5ல ஷூரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஆடும்போது ஏன்னா இப்ப சிஎஸ்கே தான் நான் வச்சுட்டு இருந்தேன் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது. டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது என்னுடைய டீம்ஸ் வந்து என்ன இருந்ததுன்னா ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச் வச்சிருந்தேன். அண்ட் தென் இன்னொரு டீம் டிசி. ஸோ இந்த 5 டீம் தான் வச்சிருந்தேன். இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அன்லஸ் ஏதான மிராக்கிள்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து மிராக்கிள் சிஎஸ்கே Honest வந்து இல்ல. 8 மேட்ச்ல 7 மேட்ச் 7 மேட்ச் சான்ஸே இல்ல. கஷ்டம். 8ல அதை 7ன்றது விட்டுருங்க. எப்படின்னா ஸோ அது இப்போ எப்படின்னா சிஎஸ்கேக்கு பதிலா I நான் will- நான் நல்லா நான் நல்லா இருக்கணும், மத்தவங்க நாசமா போகணுன்ற நிலைமையில தான் இருக்காங்க. நான் மேல போயிட்டே இருக்கணும், மத்தவங்க கீழே இறங்கிட்டே இருக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி பார்க்கலாம்னா ஜெயிச்சா சந்தோஷப்படுங்க, தோத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த இப்ப வதைக்க ஆரம்பிச்சாதான் நான் இன்னும் மறந்துடாத இந்த வருஷம் இந்த டீம் வச்சு 2 வருஷம் ஓட்டணும் நம்ம அப்படின்ற போது உள்ள இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து அடுத்த மரமாக்கணும் நம்ம கண்டிப்பா. கரெக்ட். சரி, KKR கண்டிப்பா. என்ன தெரியுமா, இந்த நேத்தி மாதிரி பிச்சு கிடைச்சதுன்னா கேகேஆர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் டீம் அது. நேத்தி Okay. மாதிரி பட் நேத்தி மாதிரி பிச்சு கிடைக்காது. ஏன்னா கொல்கட்டாவே பாத்தீங்கன்னா பால் வந்து நல்ல பேட்டுக்கு மொசைக் மாதிரி வருது. நேத்து அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு இல்ல விக்கெட் ஆக்சுவலி. ஆமா ஆக்சுவலா ஆனா அந்த அதே season அவங்க பேட்டிங் அடிச்சாங்களே நானே பேட்டிங் அவங்க வெளுத்து கட்டிட்டாங்க. பட் ரமேஷ் இந்த 110 வந்து திருப்பி அடிக்கும் போது அதை நம்ம வச்சு சொல்லக்கூடாது. 103 வந்து சப்போஸ் 173 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஸ்டோரி. நான் என்ன சொல்ல வரேன்னா சீசன் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ஒரு இதுல ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். எப்படி தமிழ் பாருங்க, ஒரு பதிவு நான் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நீங்க வந்து ஸ்பின் ட்ராக் தான் செப்பாக்ல போடணும், எக்ஸப்ட் கேகேஆர் மாதிரி டீமுக்கு அகேன்ஸ்டா மட்டும் நீங்க ஸ்பின் கேகேஆர் அண்ட் ஜிடி சொன்னேன். ஏன்னா இந்த DC. டீம்ஸுக்கு டெல்லி டெல்லி சேர்த்துக்கோ டெல்லி. டிசி. ஸோ இந்த டீம்ஸ் தவிர நம்ம மற்ற மீதி 4 பிச்சு வந்து நீங்க ஸ்பின் ட்ராக் போடலாம். பட் இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் அவங்களுக்கும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நேத்தி வந்து டோட்டலி சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் ஒண்ணுமே அசால்ட்டா போட்டு போயிட்டாங்க. சான்ஸே கிடையாது. நேத்தி அதுவும் பிளஸ் மொயின் அலியும் நல்லா போட்டார். நம்ம இந்த பக்கம் வந்து ஆக்சுவலி அவரும் ஒரு கேப்டன் எப்பவுமே அதான் யோசிப்பாங்க இல்லையா. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உடனே மொயின் அலி வந்தாரு, சூப்பரா bowling போட்டாரு, அட்டகாசமா bowling போட்டாரு. பட் சரி இப்ப என்ன வாட் இஸ் த இப்ப சிஎஸ்கே அடுத்து என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டமான கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இவங்க எது சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அந்த சான்ஸ் Chance இல்ல விட்டுருங்க. அப்படின்ற மாதிரி ஒரு டீம் அப்ப என்ன ரமேஷ், பண்ணணும் சிஎஸ்கே? சான்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நீங்க பிளே ஆஃப்ஸ் எல்லாம் நீங்க வந்து பத்தி யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொன்ன வார்த்தை அட்லீஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு பார்க்கறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும்னா ஃபர்ஸ்ட் தே ஷுட் பிளே சைஃபர்ட் ஆர் ஒரு அதிரடி ஓபனர் லூயிஸ் கீஸ் யாரோ ஒருத்தர் அடுத்த மேட்சுக்குள்ள ஓவர் நைட் ஃப்ளை பண்ணி இன்னைக்கு நைட் கிளம்பணும். அவரு டக்குனு இத்தனை நேரத்துக்கு விசா எல்லாம் ரெடி ஆயிருக்கணும். அவரு எப்பா போடுப்பா டிக்கெட்டை போடுப்பா டிக்கெட்டை போட்டு Ticket வந்துடணும். போடு, எனக்கு time நாளைக்கோ ஆகுது. நாளைக்கோ மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு. சோ இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மார்னிங் அவர் வந்து இறங்கிடணும் எந்த கிரவுண்டும் அங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது திரிபாதி, ஹூடா அண்ட் விஜய் சங்கர் வந்து நான் ஆள் இருந்தா ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஆள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மெயினா இந்த ஹூடா திரிபாதிக்கு பதிலாக ஷேக் ரஷீத் எப்பா இந்த and வன்ஷ் பேடி. ஷாயிக் ரஷீத்லாம் நான் அவங்க இதுல இருந்து நான் கேள்விப்படுறேன் நல்ல பிளேஸ். நான் என்ன சொல்றேன் நானே யங்ஸ்டர்ஸ் கொடுத்து நீ உதப்பட்டா கூட பரவாயில்லன்ற அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றது. இந்த திருப்பி பழைய இதை வச்சுட்டு நம்ம தோக்குறதா மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ் மேல இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன்னா நமக்கு எதிராகவே நமக்கு கண்ணுக்கு எதிராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, முதல் மேட்ச் எடுத்துக்கோ மும்பை இந்தியன்ஸ், விக்னேஷ் புத்தூர் சூப்பரா பண்ணார், நம்ம பார்த்தோம். சின்ன பையன் டிசி எடுத்துக்கோ, விப்ராஜ் அட்டகாசமா பண்ணாரு, நம்ம பார்த்தோம். சுயேஷ் சர்மாவுக்கு நல்லா போட்டாரு, நம்ம பார்த்தோம். இப்ப ஃப்ரெஷ்ஷா பிரியான்ஷ் ஆர்யா நமக்கு எகென்ஸ்டா யங்ஸ்டர்ஸ்லாம் வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற போது நீ பெஞ்ச்ல வச்சு யூஸே இல்லை அப்படின்ற 2 குதிரையா அவுத்து விடுன்றா. இப்போ 3 குதிரை ரெடியா இருக்கு. ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஷ் பேடி, ஷேக் ரஷீத். ஏற்கனவே ஒரு குதிரை இறக்கி விட்டாச்சு கம்போஜ்.
பத்திரனாவை வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஹூடாக்கெல்லாம் வந்து சப்ஸ்டியூட்லாம் பண்ணாம பத்திரனாவை யூ யூஸ் இம். பத்திரனா 100, சைஃபர்ட் ஆர் அந்த ஒரு அதிரடி ஓபனர் பிளஸ் கான்வே. தீஸ் ஆர் தி 4 ஃபாரினர்ஸ் வச்சுட்டு கம்போஜ், கலீல், தோனி, ஜடேஜா, அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் வன்ஷ் பேடி, தூபே. தூபே ஏற்கனவே இருக்காரு. வன்ஷ் பேடி, ஷெய்க் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த். இதுதான் வச்சு நீங்க இந்த 12 ஃபார்ம் பண்ணி நீங்க ஆடினீங்கன்னா the improvement which you asked, which CSK fans need, அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் சரி நம்ம என்னன்னா ஒரு ப்ராபப்ளி ஒரு கசப்பான உண்மை என்னன்னா அடுத்த வரக்கூடிய அட்லீஸ்ட் 2 சீசனுக்கான ஒரு சைடை இங்கேருந்தே பில்டப் பண்றாங்களா அப்படின்றத பார்க்கணும். சரி ஏதாவது ஒன்னோட ஸ்டாட்ஸ்ல நீ இப்படி பர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் போகுவே ஏதாவது ஒரு அவுட் சைட் சான்ஸ் இன்னும் இருக்கா சிஎஸ்கேக்கு டாப் 4க்கு? ரமேஷ், இப்போ இந்த டீமை இப்போ நேத்தி ஆடின டீமை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டி கிடையாது. சப்போஸ் இந்த நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ் மற்ற டீம் யங்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த டீம் யங்ஸ்டர்ஸும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தோனி வந்து இந்த பிளேயர்ஸை வச்சுட்டு அவுட் சைட் சான்ஸ் இது எப்படி தெரியுமா இருக்கு இப்போ இந்த சான்ஸ் இப்போ சிஎஸ்கேக்கு மீதி இருக்கிற 8ல 7 வின் பண்ணும். 8ல 7 வந்து ஆமா, இதுல வெளியில வேற நிறைய ஆட வேண்டியது இருக்கு. சோ அது அட்லீஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் வெளில இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் ரொம்ப கம்மி. இதுல என்னன்னா இப்போ வந்து பாட்டம் பிளேஸ் டீம்ஸ் லைக் எஸ்ஆர்ஹெச், எம்ஐ, இந்த டீம்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து டாப் பிளேஸ்டு டீம்ஸ் அடிக்க ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா இதுதான் ஒரே வழி. பட் ஆனா நானே ஒரு விஷயம் நீ பார்த்தனா மும்பை ஆர் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களுக்கு கீழே இருக்காங்க. பட் அவங்க குட் டீம்ஸ் இந்த டீம்ஸை வச்சு பெட்டரா கிரிக்கெட் ஆடி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். நல்ல டீம்ஸ் வச்சிருக்காங்க, இன்னும் பெட்டரா கிரிக்கெட் ஆடி இருக்கலாம். பட் சிஎஸ்கே எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதா டீமே பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். கரெக்ட். எனக்கு இன்னும் நம்பிக்கை எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு ரமேஷ். மும்பை எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க டீம் இப்போ பும்ரா வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சின்ன ஒரு மிஸ்ஸிங் லிங்க்ல 6 ரன்ல ஒரு மேட்ச் போச்சு, இன்னொரு மேட்ச் ஏதோ 12 ரன்ல போச்சு, அந்த மாதிரி க்ளோஸா தான் வந்து தோக்குறாங்க. பட் வித் பும்ரா பேக், பும்ரா, போல்ட் அண்ட் கதை பேட்டிங் லைன் அப், ரோஹித் சர்மா அந்த டாப் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அந்த டீம் வந்து டெஃபினெட்லி தே வில் கம். மும்பைக்கு தேவ் காட் த டீம் டு கம், ஷூராகவே நம்ம சொல்லலாம், நம்பிக்கை வைக்கலாம். ஸோ அந்த அளவு நம்பிக்கை என்னால வந்து சிஎஸ்கே மேலேயும் எஸ்ஆர்ஹெச் மேலேயும் இப்போ வைக்க முடியல. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடம் புரண்டு போயிருக்காங்க. சரி நானே ஐ திங்க் அலசி இதை நம்ம மீண்டும் பேசும்போது நம்மளுக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு ஒரு ஃபேனா அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நானி நார்மலாக சொன்னா அது நடக்கும் அப்படின்றதுனால, பட் நீயே கிளியரா சொல்லியிருக்க இப்ப அந்த ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அடிமட்டத்திலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற போது அது இமாலய இலக்குல அந்த இமாலய இலக்கு மேல இன்னொரு இலக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கறதா முன்னேற்றம், அட்லீஸ்ட் ப்ரோக்ரஸா ஒரு டீமா ப்ரோக்ரஸ் ஆனாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷப்படுவோம் இல்லையா? கண்டிப்பா ரமேஷ், லைஃப் மாதிரி ரமேஷ், எடுத்த உடனே நம்ம வந்து பயங்கரமா ஒரு டாடா, பிர்லா, அம்பானி அதெல்லாம் ஆகணும்னு நம்ம யோசிக்கணும். எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன யோசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் ரமேஷ் ஆகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போகணும்னு நான் யோசிக்கணும். நான் எடுத்த உடனே நான் அம்பானி யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா படு சுமாரான பிளேயர் மாதிரி தான் தெரியற. டேய் நான் அம்பானி, டாடா, பிர்லா லெவல்ல ஒன்ன சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து இந்த அதாவது கிரிக்கெட்ல சொல்லப்பா, கிரிக்கெட்ல நீ வந்து அதெல்லாம் வாடா. சரி ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிடா. man who conquered Wasim Akram, Wakarunis. ஐயோ விடு அதெல்லாம் விடு. பட் எனக்கு உன்னோட என்னைக்குமே பேசினா ஒரு ஜாலியா இருக்கும். இந்த பதிவின் மூலமா பேசுறது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. வியூவர்ஸ், நம்ம வந்து நானி ஆஸ் யூசுவல் வந்து கலக்கிட்டான், அவனோட இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கான். அண்ட் எனிதிங் லாஸ்ட் வியூவர்ஸ்க்காக ஏதாவது சொல்ல விரும்புறியா நானி? வணக்கம் சகோதர. ஒரு லைஃபே ஹோப் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஷாய் ஹோப் கிடையாது, லைஃபே ஹோப் தான். அந்த ஹோப்பை விடாதீங்க. ஸோ நீங்க அதே அவ்வளோதான், சிம்பிள். எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து, அதாவது நம்ம இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாரும் யூஸ் பண்றோம். ஆனா நானி ஒண்ணு, சில சமயம் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கூட நாளைய அடித்தளத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். நீ பார்த்தனா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ப்ராபபிளி இனிமே வந்து சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு வந்து ஒரு தரமான ஒரு எதிர்காலத்துக்கு, ஏன்னா நம்ம சம்டைம் பேட் டைம்ஸ் போனாதான் குட் டைம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படின்றதுனால அது நடக்குதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லையே, ருத்துராஜ் கெய்க்வாடே இந்த பேட் ஃபேஸ்ல வந்தவர் தானே. ஆக்சுவலா தோத்துட்டே வந்த போது டிராப் பண்ணிட்டு கடைசி 3 மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு தானே வந்தாரு.
அதனால தான் சொல்றேன். உள்ள இருக்கிற இன்னும் 1, 2 ருத்ராஜ் யாராவது கிடைப்பாங்களான்றத பார்க்கலாம். எனிவே நன்றி நானி ரொம்ப ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் தேங்க் யூ வியூவர்ஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணிக்கங்க. நானி என்னலாம் சொன்னாலும் ரீவைண்ட் பண்ணி திருப்பி திருப்பி பாருங்க. தேங்க் யூ.